வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நாம நவம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படம்லாம் ஹிட் ஆச்சு, எந்த படம்லாம் ஃபிளாப் ஆச்சுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1, ஆக்டர் சூர்யாவோட ஆக்டிங்ல ஒரு எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் ஜானர்ல வெளிவந்த படம் தான் கங்குவா. டைரக்டர் சிவாவோட டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஆக்டர் சூர்யா கூட சேர்ந்து பாபி டியோல், டிஷா பட்டானி, நடராஜன், கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லின்னு இப்படி பல பேர் நடிச்சிருந்தாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர் பாபி டியோலுக்கும் டிஷா பட்டானிக்கும் தமிழ்ல இதுதான் முதல் படம். இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை, பாண்டிச்சேரி, ஸ்ரீலங்கா, கேரளா, கொடைக்கானல் மற்றும் பேங்காக் போன்ற பகுதிகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆக்சுவலா ஆக்டர் சூர்யா இந்த படத்துக்காக தன்னோட உடல் எடையில இருந்து 5 கிலோ குறைச்சிருக்காரு. இப்படி பல பேர் இந்த படத்தை எடுக்கிறதுக்காக பல கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் மக்கள் மத்தியில இருந்து இந்த படத்துக்கு மோஸ்ட்லி நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்திருந்தது. சோ 350 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 106 கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணி பயங்கரமா ஃபிளாப் ஆயிருச்சு. மேலும் அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த படத்தை 100 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. நம்பர் 2, ஆக்டர் ஆர்ஜே பாலாஜோட ஆக்டிங்ல ஒரு பிரிசன் டிராமா ஜானர்ல வெளிவந்த இந்த சொர்க்கவாசல் படத்தை டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் என்றவர் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சொல்லப்போனா இதுதான் இவருடைய முதல் படம். இதுக்கு முன்னாடி இவரு டைரக்டர் பா ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கப்பட்டு 37 நாள்ல கர்நாடகா லொகேஷன்ல எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பே விருமாண்டி படத்தோட ஸ்டைல்ல இருந்ததுனால மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு கூடிச்சு. மேலும் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜியை இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ரோல்ல பார்க்கவும் மக்கள் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பையும் இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சு. என்னதான் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருந்தாலும் 15 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வெறும் 5.50 கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வைஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு. நம்பர் 3, ஆக்டர் அதர்வாவோட ஆக்டிங்ல ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் ஜானர்ல வெளிவந்த படம் தான் இந்த நிறங்கள் 3. நம்மள மாதிரி பசங்களுக்கு சினிமாஸ் வரதே தப்புடா. இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் நரேன் தான் எழுதி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இவரை பத்தி இவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி துருவங்கள் 16, மாஃபியா சாப்டர் 1, மாறன் போன்ற படங்களை எடுத்திருக்காரு. இந்த படத்துல ஆக்டர் அதர்வா கூட சேர்ந்து சரத்குமார், ரகுமான், சினி ஜெயந்த், அம்மு அபிராமின்னு இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனா இந்த படத்தோட மோட்டிவே பிளாக், ஒயிட், கிரேன்ற இந்த 3 நிறங்களோட தன்மை எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் இருக்குன்றத வெளிப்படுத்துறது தான். ஆக்சுவலா இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்திருந்தது. இருந்தாலும் 2 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 1.8 கோடி கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வைஸ் ஃபிளாப் ஆயிருச்சு. நம்பர் 4, ஒரு ஹிஸ்டாரிக்கல் எபிக் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் கிளாடியேட்டர் 2. ஆக்சுவலா இது 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வலா தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நரகத்தில் ஏற்கனவே உனக்காக பல சித்திரவதைகள் காத்திருக்கிறது. சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆன அடுத்த வருஷமே கிளாடியேட்டர் 2க்கான பிளானை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரீம் ஒர்க்ஸ் பிக்சர்ஸ்ன்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரமவுண்ட் கிட்ட விற்கப்பட்டதுனால அந்த ப்ராஜெக்டையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், கிளாடியேட்டர் 2 வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற வகையில 2018 பேரமவுண்ட் கிரீன் லைட் காட்டவே ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸும் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது மட்டும் இல்லாம $310 மில்லியன் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு $461 மில்லியன் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இது கூடவே வெளிவந்த இரவினில் ஆட்டம் பார், எமக்கு தொழில், ரொமான்ஸ், ஜாலியோ, ஜிம்கானா, குப்பன், லைன்மேன், பராரி, மாயன், பரமன், சாத்துவன், சைலண்ட் மற்றும் திரும்பி பார் போன்ற படங்கள் எல்லாம் வந்தனம் தெரியாம காணாம போயிருச்சுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, நவம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட் முடியுது. டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட்டை வர வாரங்கள்ல பார்க்கலாம். Thank you.